Good morning, dear students. Welcome to the Hindi lessons from Learn with Hema. I am Hema Rajan, presenting to you the Hindi Prachar Sabha lessons in Simple Tamil. இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரு சின்ன லைக் போடுங்க, ஒரு அழகு கமெண்ட் பண்ணுங்க, தாராளமாக ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செஷனில் பரிச்சயா லெசன் 6 படிக்க போகிறோம். See the picture and answer the question. चित्र देखो और जवाब दो. क्वेश्चन पेपर पैटर्न. எக்ஸாமில் ரோமன் லெட்டர் 3ல் இந்த போர்ஷன் வரும். See the picture and answer the question. ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்கள் அதுக்கு ஆன்சர் ஹிந்தியில் எழுதணும். உங்களுக்கு போர்ஷன்ஸில் டோட்டலி 22 கொஷின்ஸ் இருக்குது. அதில் 5 கொஷின் கேட்பாங்க எக்ஸாமில். எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணி தான் ஆகணும், இதுக்கு சாய்ஸ் கிடையாது. Each answer carries 2 marks. ஸோ டோட்டலாக 10 மார்க் இதில் ஸ்கோர் பண்ணலாம். இந்த செக்ஷனில் நீங்கள் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கொஸ்டின் கேட்பாங்க, பக்கத்தில் ஒரு படம் கொடுத்துருப்பாங்க. அந்த படத்தை பார்த்து நீங்கள் அந்த கொஸ்டின்லேருந்து ஒரு சிம்பிள் வேர்டு அதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுனா போதும். இப்போ நான் கொஸ்டின் கேட்டிருக்கேன், மேலே கீழே எந்த வேர்டை நீங்கள் மாற்றி எழுதணுமோ அதை மட்டும் ரெட் கலரில் கொடுத்துருக்கேன். அதை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டாலே போதும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், யஹ் கியா ஹே. யஹ் கியா ஹே அப்படின்னா என்ன? வாட் இஸ் திஸ். கியானா என்ன? வாட். இதெல்லாம் நீங்கள் மீனிங்ஸில் ஏற்கனவே படித்த சில வேர்ட்ஸ் வரும் இதில். யஹ் கியா ஹே, வாட் இஸ் திஸ். யஹ் அப்படின்னா என்ன? திஸ். கியா, வாட். வாட் இஸ் திஸ், இது என்ன? யஹ் கிதாப் ஹே. பக்கத்தில் பிக்சரில் என்ன கொடுத்துருக்கு? புக்கு கொடுத்துருக்கு இல்லையா? புக்குக்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும்? கிதாப். யஹ் கிதாப் ஹே. ஸோ நீங்கள் பாருங்கள், கொஸ்டினில் யஹ் யஹ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்து எழுதிடணும். கியாவுக்கு பதிலாக என்ன எழுதணும்? ஆன்சர் கிதாப். ஹே அப்படியே எடுத்து எழுதிடணும். वेरी सिंपल. यह क्या है? यह किताब है. यह क्या है? यह किताब है. புரிஞ்சதா? அடுத்த கொஸ்டின், यह क्या है. சேம் கொஸ்டின், ஆனால் வேறு படம் இருக்குங்க. அது என்னது? பென், பேனா. அதை ஹிந்தியில் என்ன சொல்லுவோம்? கலம். இதெல்லாம் மீனிங்ஸில் படிச்சிங்க. ஏ क्या है. ஏ क्याக்கு பதிலாக என்ன எழுதணும்? कलम है. ये कलम है. यह क्या है? यह कलम है. அடுத்த क्वेश्चन, ये क्या है. இது என்னது? டேபிள், மேஜை. அதை ஹிந்தியில் என்ன சொல்லுவோம்? மேஸ். ये क्या है? ये मेज है. ये क्या है? ये मेज है. फोर्थ क्वेश्चन, हाथ में क्या है. हाथना என்ன? हैंड, கை. हाथ में what is in your hand. हाथ में क्या है. படத்தை பாருங்க, கையில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. there is nothing in the hand. அதை எப்படி சொல்லணும் ஹிந்தியில்? हाथ में. அந்த हाथ में அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க கொஸ்டின்லேருந்து. கியாவுக்கு பதிலாக என்ன எழுதணும்? कुछ नहीं. कुछ नहीं அப்படின்னா ஒன்றும் இல்லை. कुछ नहीं है. ஹேவை விட்டுறக்கூடாது, ஹே எழுதணும். हाथ में क्या है. हाथ में कुछ नहीं है. हाथ में क्या है. हाथ में कुछ नहीं है. இன்னொரு விஷயம் பாருங்க, हाथ में क्या है கொஸ்டின் கேட்கும்போது கடைசியில் என்ன போட்டிருக்காங்க? கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. ஆனால் ஆன்சர் எழுதும்போது இங்கிலீஷில் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? தமிழில் இங்கிலீஷில் சென்டென்ஸ் முடியும் போது புள்ளி வைப்போம், டாட் வைப்போம் இல்லையா? ஆனால் ஹிந்தியில் டாட்ன்ற ஒரு விஷயம் இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு ஸ்டாண்டிங் லைன் போடுவோம். அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் ஆன்சருக்கு கடைசியில். அதுக்கு பேர் பூர்ண விராம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த லைனுக்கு பேர். அதை கண்டிப்பாக நீங்கள் போடணும். சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் போடணும், அப்போ தான் ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, அதை மறந்துடாதீங்க. हाथ में क्या है. हाथ में कुछ नहीं है. அடுத்தது பார்க்கலாம்.
பிக்சர் பாருங்கள். பிக்சரில் என்ன இருக்குது? மேஸ் இருக்குது. மேஸ் கஹா ஹே? கஹானா என்ன? வேர். வேர் இஸ் த டேபிள்? மேஸ் கஹா ஹே? மேஜை எங்கே இருக்கிறது? ஆன்சர் படிங்க. மேஸ் ஜமீன் பர் ஹே. ஜமீன்னா என்ன? ஃப்ளோர். மேஸ் ஜமீன் பர் ஹே அப்படின்னா த டேபிள் இஸ் ஆன் த ஃப்ளோர். மேஸ் ஜமீன் பர் ஹே. நீங்கள் மேஸ் ஜமீன் ஹே அப்படின்னு எழுதக்கூடாது, அது தப்பு. ஆன் த ஃப்ளோர் தானே சொல்லுவோம், அதனால் பர்ரை நீங்கள் விடக்கூடாது. மேஸ் ஜமீன் பர் ஹே. மேஸ் கஹா ஹே? மேஸ் ஜமீன் பர் ஹே. see the picture. என்ன இருக்குது அங்கே? ட்ரீஸ் இருக்கு இல்லையா? क्वेश्चन பார்க்கலாம். वहाँ कितने पेड़ है? वहाँ मीन्स there. कितने, how many, पेड़ है trees. how many trees are there? அங்கே எத்தனை மரங்கள் உள்ளன? என்னங்க பார்க்கலாம். 1 2 3 4 4 இருக்கா? ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன எழுதுவீங்க? வஹா கித்தனைக்கு பதிலாக என்ன எழுதணும்? 4 पेड़ है. वहाँ कितने पेड़ हैं? वहाँ 4 पेड़ हैं. அந்த கொஸ்டின் பேப்பரில் எண்ணி பாருங்கள், முக்கால்வாசி 4 பேடு தான் கொடுப்பாங்க. இன்கேஸ் எக்ஸ்ட்ராவாக 1 2 கொடுத்துட்டா எண்ணி கரெக்டாக எழுதுங்க. 5 இருந்துச்சுன்னா 5 பேடு எழுதுங்க, 6 இருந்துச்சுன்னா 6 பேடு எழுதுங்க. அது மாதிரி எழுதணும், சரியா? वहाँ कितने पेड़ हैं? वहाँ 4 पेड़ हैं. नेक्स्ट वन, ये क्या है? पिक्चरिல் என்ன இருக்குது? வீடு, ஹவுஸ். ये क्या है? வீடு என்ன சொல்லுவோம் ஹிந்தியில்? यह घर है. यह घर है. यह क्या है? यह घर है. यह क्या है? அங்கே என்ன இருக்குது? ஒரு மரம் இருக்குது. ஆனால் மரத்தில் ஏதோ ஒரு பழம் இருக்கா? என்ன பழம் கீழே விழுந்து கிடக்கே? மேங்கோ ட்ரீ. அதை எப்படி சொல்லுவோம்? ய ஆம் கா பேட் ஹே. ஆம் கா பேட் அப்படின்னா மாம்பழத்தை கொடுக்கக்கூடிய மரம். ய ஆம் கா பேட் ஹே. ய ஆம் கா பேட் ஹே. यह क्या है? यह आम का पेड़ है. यह क्या है? பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க? இந்தியாவோட மேப்பு, அவுட்லைன் மேப் கொடுத்துருக்காங்களா? மேப் ஆஃப் இந்தியா. மேப் ஆஃப் இந்தியாவுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவோம்? இந்தியாவுக்கு பாரத் சொல்லுவோம், கரெக்டாக? ய பாரத் கா மான்சித்திர ஹே. மான்சித்திர அப்படின்னா மேப் அப்படின்னு அர்த்தம். ய பாரத் கா மான்சித்திர ஹே. இது பாரதத்தின் வரைபடமாகும், மேப். ய பாரத் கா मानचित्र है. यह क्या है? यह भारत का मानचित्र है. यह क्या है? यह फूल है. இது ஒரு பூ. This is a flower. यह फूल है. यह क्या है? यह फूल है. लड़के मैदान में क्या करते हैं? लड़के मैदान में क्या करते हैं? படத்தை பாருங்க. 2 பசங்க விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா? அதுதான் கேள்வி கேட்குறாங்க. லடுக்கே சிறுவர்கள் மைதான் மே மைதானத்தில் क्या करते हैं என்ன செய்கிறார்கள்? லடுக்கே मैदान में खेलते हैं. இதுதான் ஆன்சர். खेलते அப்படின்னா டு ப்ளே, விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சிறுவர்கள் மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். லடுக்கே मैदान में खेलते हैं. The boys are playing in the playground. लड़के मैदान में खेलते हैं. घोड़ा क्या खींचता है? घोड़ा குதிரை क्या खींचता है என்ன இழுக்கிறது? खींचना அப்படின்னா டு புல், இழுப்பது. குதிரை என்ன இழுத்துட்டு இருக்கு? பிக்சரில் வண்டி இழுக்குது இல்லையா? அதுதான் ஆன்சர். घोड़ा गाड़ी खींचता है. घोड़ा
गाड़ी खींचता है। घोड़ा क्या खींचता है? घोड़ा गाड़ी खींचता है। ये क्या करती है? ये इवள் क्या करती है? என்ன செய்கிறாள்? What does she do? ये खाना बनाती है। இவள் உணவு சமைக்கிறாள்। She cooks food. ये खाना बनाती है। ये खाना बनाती है। गाय हमें क्या देती है? गाय மாடு ஹமே நமக்கு क्या देती है என்ன கொடுக்கிறது? What does the cow give us? गाय हमें क्या देती है? மாடு நமக்கு என்ன கொடுக்குது? பால் கொடுக்குது. அதை ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம்? गाय हमें दूध देती है। गाय हमें दूध देती है। गाय हमें क्या देती है? गाय हमें दूध देती है। नौकर क्या लाता है? नौकर வேலைக்காரன் क्या लाता है என்ன கொண்டு வருகிறான்? What does the servant bring? नौकर तरकारी लाता है வேலைக்காரன் காய்கறி கொண்டு வருகிறான். நௌக்கர் தர்காரி லாத்தா है the servant brings vegetables. नौकर क्या लाता है? नौकर तरकारी लाता है। स्कूल के सामने क्या है? स्कूल के सामने क्या है? स्कूल பள்ளியின் முன்னால். ஸ்கூல் கே சாம்னே அப்படின்னா பள்ளியின் முன்னால். in front of the school. क्या है? what is in front of the school? பள்ளியின் முன்னால் என்ன இருக்கிறது? ஸ்கூல் கே சாம்னே படத்தில் என்ன இருக்குது? கோவில் இருக்குது. கோவில் டெம்பிள். அதை ஹிந்தியில் என்ன சொல்லுவோம்? மந்திர். ஸ்கூல் கே சாம்னே மந்திர் है. क्याக்கு பதிலாக என்ன எழுதணும் ஆன்சரில்? மந்திர். स्कूल के सामने मंदिर है। स्कूल के सामने क्या है? स्कूल के सामने मंदिर है। तुम कैसे गांव जाओगे? तुम कैसे गांव जाओगे? तुम நீ कैसे எப்படி गांव கிராமத்துக்கு जाओगे போவாய். நீ எப்படி கிராமத்திற்கு போவாய்? How will you go to the village? மை இதில் பாருங்கள் நிறைய வேர்ட்ஸ் வந்து மாற்றி எழுதணும். கவனிங்க. ரெட்டில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் மாற்றி எழுத வேண்டியது கொஸ்டின்லேருந்து. தும்க்கு பதிலாக மை போடணும். ஏன்னா தும்முன்னா நீன்னு கேள்வி கேட்குறாங்க. அதனால் மைன்னு நான் தானே ஆன்சர் சொல்லணும். அதனால் மைன்னு போடணும். மை கேசே பஸ்ஸே பஸ்ஸில் பை பஸ் அப்படின்றது பஸ்ஸே. மை பஸ்ஸுன்னு மட்டும் எழுதக்கூடாது. கைசே கேட்டிருக்காங்களா? ஸோ பஸ்ஸே சேவை விட்டுறாதீங்க. மை பஸ்ஸே गांव जाओगेக்கு பதிலாக எப்படி எழுதணும்? जाऊंगा. ஃப்யூச்சர் டென்ஸ் அது வருங்காலம். அதனால जाओगे அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி போவாய்? நீங்கள் வந்து போவேன் அப்படின்னு ஃப்யூச்சர் டென்ஸில் பதில் சொல்கிறீங்க. ஸோ जाऊंगा. मैं बस से गांव जाऊंगा. तुम कैसे गांव जाओगे? मैं बस से गांव जाऊंगा. माँ बच्चे के लिए क्या लाती है? माँ अम्मा बच्चे के लिए குழந்தைக்காக क्या लाती है என்ன கொண்டு வருகிறாள்? அம்மா குழந்தைக்காக என்ன கொண்டு வருகிறாள்? வாட் டஸ் மதர் பிரிங் ஃபார் த சைல்டு? அப்படியே எழுதுங்க. மா பச்சே கேலியே என்ன கொண்டு வந்திருக்கா? பிக்சரில் என்ன இருக்குது? ஃப்ரூட்ஸ் இருக்குது, பழம். फल लाती है क्याக்கு பதிலாக என்ன எழுதணும்? फल लाती है. माँ बच्चे के लिए फल लाती है. माँ बच्चे के लिए क्या लाती है? माँ बच्चे के लिए फल लाती है. वेरी सिंपल क्वेश्चन இது. இதுவும் ஒரு சிம்பிள் கொஸ்டின். थाली में क्या है? थालीனா என்ன? பிளேட், தட்டு. थाली में क्या है? தட்டில் என்ன இருக்குது? என்ன இருக்குது தட்டில்? ஆப்பிள் இருக்குது. அது ஆப்பிளுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவோம்?
थाली में सेब है, थाली में सेब है। थाली में क्या है? थाली में सेब है। पिताजी दफ्तर कैसे जाते हैं? पिताजी தந்தையார் दफ्तर அலுவலகத்திற்கு कैसे எப்படி जाते हैं போவார்। How does father go to office? पिताजी दफ्तर कैसे जाते हैं? पिताजी बस से दफ्तर जाते हैं। பிக்சரில் பஸ்ஸு கொடுத்துருக்காங்க, அதனால் பஸ்ஸேன்னு ஆன்சரை எழுதணும், அவ்வளோதான். கேசேக்கு பதிலாக பஸ்ஸே எழுதணும், தஃப்தரை முன்ன பின்ன மாற்றி போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அதை கவனிச்சுக்கோங்க. பிதாஜி பஸ் சே தஃப்தர் ஜாத்தே ஹேன். ஃபாதர் கோஸ் டு ஆஃபீஸ் பை பஸ். இதுதான் ஆன்சர். पिताजी दफ्तर कैसे जाते हैं? पिताजी बस से दफ्तर जाते हैं. तुम किससे सुनते हो? तुम किससे सुनते हो? तुम நீ किससे எதை கொண்டு सुनते हो கேட்கிறாய். நீ எதை கொண்டு கேட்கிறாய்? how do you listen? तुम किससे सुनते हो? படத்தை பாருங்க, என்ன படம் இருக்காங்க? காது. காதுக்கு என்ன சொல்லுவோம்? கான் சொல்லுவோம் இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல் சென்டென்ஸும் நீங்கள் மாற்றி எழுதணும், அதனால் கவனமாக படிங்க. தும்க்கு பதிலாக என்ன எழுதணும்? மை. கிஸ்ஸே, கானோ சே, கான் சே எழுதக்கூடாது, ரெண்டு காது இருக்கு இல்லையா, அதனால ப்ளூரலில் எழுதணும். கானோ சே, மை கானோ சே. சுன்தே ஹோ, சுன்தேக்கு பதிலாக சுன்தி, சுன்தா கூட எழுதலாம். மேலாக இருந்தால் சுன்தா எழுதணும், ஃபீமேலாக இருந்தால் சுன்தி எழுதணும். சுன்தி. ஹோக்கு பதிலாக ஹூ எழுதணும். மை கானோ சே சுன்தி ஹூ. தும் கிஸ்ஸே சுன்தே ஹோ? மை கானோ சே சுன்தி ஹூ. நான் காதுகளால் கேட்கிறேன். ஐ ஹியர் வித் மை இயர்ஸ். தும் கிஸ்ஸே சுன்தே ஹோ? மை கானோ சே சுன்தி ஹூ. तुम किससे लिखते हो? ऑलमोस्ट सेम टाइप ऑफ क्वेश्चन. तुम நீ, किससे எதன் எதை கொண்டு, लिखते हो எழுதுகிறாய். how do you write? तुम किससे लिखते हो? तुमக்கு பதிலாக மை. किससे எதை வச்சு எழுதுவோம்? பேனா வச்சு எழுதுவோம் இல்லையா? பிக்சரில் அதுதான் கொடுத்துருக்கு. ஸோ கலம் சே, மை கலம் சே. லிக்தேக்கு பதிலாக லிக்தா எழுதலாம், இல்லை லிக்தி எழுதலாம். ஹோக்கு பதிலாக ஹூம் போடணும். மை கலம் சே லிக்தா ஹூம். மை கலம் சே லிக்தி ஹூம், ரெண்டுமே கரெக்டு தான். தும் கிஸ்ஸே லிக்தே ஹோ? மை கலம் சே லிக்தா ஹூம். டோட்டல் 22 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிடுச்சு. இந்த எல்லா கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் டெய்லி ரீட் பண்ணுங்கள், எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போது மிஸ்டேக்ஸ் வராது. ஓகே, சலோ, see you in the next video with another interesting lesson. Take care till then. All the best children. Bye bye.